வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி வில்லியனூர் பகுதி பாஜக நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் பாஜக அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்து நிர்வாகிகளிடையே உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தவர் தமிழக கூட்டணி ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் என தைரியமாக திருமாவளவன் அவர்கள் கூறியிருப்பது என்பது வரவேற்கத்தக்கது. தமிழகத்தில் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். திராவிட மாடல் ஆட்சி என்றும் சமூக நீதி என்றும் பேசி வரும் திமுக அரசு பட்டியலினத்திற்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கொடுக்காமல் உள்ளது. ஆனால் பாஜகவில் பட்டியலினத்தை சேர்ந்து குறிப்பாக அருந்ததி இனத்தை சேர்ந்தவர்களை தேர்தலில் தோற்றாலும் அவர்களை மோடி அமைச்சரவையில் அமர்த்தியுள்ளார். ஆனால் தமிழக திமுக அரசில் பட்டியலினத்தவர்கள் எத்தனை பேர் முக்கிய இலாக்காக்களை பெற்றுள்ளனர்? திருமாவளவனின் கோரிக்கையை பாஜக ஆதரிப்பதாகவும் அவரது முயற்சி வெற்றி பெற வேண்டும் என நாங்கள் நினைக்கின்றோம். திமுக அரசின் சமூக நீதிக்கும் அவர்கள் பேசுகிற செயல்பாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. திருமாவளவனுக்கு புதிய சக்தி கிடைத்திருக்கலாம், அல்லது திராவிட மாடல் ஆட்சியில் பட்டியலினத்தவருக்கும் எந்த அங்கீகாரமும் இல்லை என்பதை அவர் உணர்ந்திருப்பதால் இதுபோல் பேசியிருக்கலாம். திருமாவளவன் அவர்கள் கடந்த சில வருடங்களாக டெல்லியில் பாஜக ஆட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதில் பாஜக பட்டியலினத்தவர்களுக்கு எந்தவிதமான முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதையும் பார்த்திருக்கின்றார். அதனால் அவர் தற்பொழுது தமிழகத்தில் இதுபோல பேசியிருக்கலாம் என்றார். மேலும் ஒரு அரசியல் கட்சி தொடங்கினார்கள் என்றால் மாநாடு நடத்துவதற்கோ மற்றதற்கோ அனுமதி கேட்பது என்பது அவர்களுக்கு எல்லா உரிமையும் உள்ளது. அதற்கு இந்த அரசு அனுமதி மறுப்பது என்பது அந்த நீதியை நிலைநாட்ட நீதிமன்றத்தை நாடலாம். கோவை அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் மற்றும் நிர்மலா சீதாராமன் விஷயத்தை திமுக காங்கிரசார் அரசியலாக்குகின்றனர் என்றும் ஜிஎஸ்டி பிரச்சனைகளுக்கு நேரம் ஒதுக்கி அதற்கு நாங்கள் தீர்வு கொடுக்கின்றோம். அன்று அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் பேசிய நிகழ்வாகட்டும், அதன் பிறகு தற்பொழுது நடக்கும் நிகழ்வாகட்டும், ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அணுகுமுறையை பார்க்கும் பொழுது எது உண்மை எது பொய் என்று ஒவ்வொன்றாக வெளியே வந்து கொண்டிருக்கிறது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் ஆட்சியில் அவர்கள் பண்ணுகிற அயோக்கியத்தனமும் பொய் ஆகியவற்றை அவர் ஒவ்வொன்றாக பாராளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் வெளியிடுகின்றார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் ஆட்சியில் அவர்கள் பண்ணுகின்ற அயோக்கியத்தனம் பொய் ஆகியவற்றை அவர் ஒவ்வொன்றாக பாராளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் வெளியிடுகின்றார். எனவே அவர் மீது உள்ள தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோடு இதை அரசியலாக்குகின்றனர். மதுவிலக்கை பொறுத்தவரை பாஜக எப்பொழுதும் ஆதரவாக இருக்கும் என்றும் மதுவால் அதிகம் பாதிக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் உள்ளது. மது ஒழிப்பு மாநாட்டிற்கு திருமாவளவன் எங்களை அழைக்கவில்லை என்றும், ஆனால் நாங்கள் நடத்தும் மாநாட்டிற்கு அழைப்பு விடுக்கும் அவர் கலந்து கொள்ளலாம். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வெளிநாடு சென்றது குறித்து எந்தெந்த கம்பெனியில் முதலீடு செய்யப்பட்டுள்ளது, எங்கெங்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது என்பதை விரைவில் அவர் வெளியிடுவார் என எதிர்பார்க்கின்றேன் என்று அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை மூலம் நடந்து வரும் பல்வேறு பணிகள் சம்பந்தமாக தலைமை பொறியாளர் தீனதயாளன் அவர்களை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நேரில் சென்று சந்தித்து மனு அளித்து பேசினார். குறிப்பாக உப்பளம் தொகுதிக்குட்பட்ட தமிழ்தாய் நகர், புறாக்குளம், தூர்வாரி 4 புறமும் மக்கள் நடைபயிற்சி செல்ல ஏதுவாக நடைபாதை அமைக்கும் பணி மற்றும் உடையார் தோட்டம், பாரதி மில் பின்புறம் கழிவு நீர்வாய்க்கால் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியையும் SCSF நிதியில் இருந்து பணிகளை செய்யவும், வம்பக்கீரபாளையம், கலங்கரை விளக்கம், பாண்டி மெரினா இடத்திற்கு இடர்பட்ட இடத்தில் கிழக்கு கடற்கரை பகுதியில் சுனாமி நினைவு சின்னம் பூங்காவுடன் அமைக்கவும், பெரியப்பள்ளி வார்டில் மிலாது வீதி, சந்தா சாஹிப் வீதி, நைனியப்பா பிள்ளை வீதிகளில் சாலை மற்றும் வாய்க்கால் பணிகளை செய்யவும், வம்பக்கீரபாளையம் மற்றும் திபுராயப்பேட்டை மக்கள் பயன்பெறும் வகையில் அம்பேத்கர் சிறையிலிருந்து பாண்டி மெரினா கடற்கரை வரை ஒப்பனாறு வழியாக சாலை அமைக்கும் பணிகளை செய்யவும், வானரப்பேட்டை ரயில் நிலையம் கேட் அருகில் உள்ள எல்லையம்மன் கோவில் தோப்பு முதல் காளியம்மன் கோவில் தோப்பு வரை புதிதாக பாலம் அமைக்க வேண்டியும், உடையார் தோட்டத்திலிருந்து நேதாஜி நகர் 2 வரை செல்லும் உப்பனாரின் கழிவுநீர் வாய்க்கால் சுற்றி மக்கள் பாதுகாப்பிற்காக மதில் சுவர் எழுப்பி தர வேண்டியும், மேற்கண்ட அனைத்து பணிகளையும் மக்களுக்காக தங்கள் பொதுப்பணித்துறையின் மூலம் செய்து கொடுக்குமாறு திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் மனு அளித்து கோரிக்கை வைத்தார். யாவற்றையும் மக்கள் நலனுக்காக சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை ஏற்று செய்து தருவதாக தலைமை பொறியாளர் சட்டமன்ற உறுப்பினரிடம் உறுதியளித்தார்.
உடன் தொகுதி துணை செயலாளர் ராஜு, மாநில மீனவரணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் காலப்பன், ராகேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாதந்தோறும் மக்கள் குறைகேட்பு கூட்டம் நடைபெற்று வருகின்றது. இதன்படி இந்த மாதத்திற்கான மக்கள் குறைகேட்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அப்பொழுது அரியங்குப்பம் ராதாகிருஷ்ணன் நகரில் உள்ள செட்டிக்குளம் பகுதியைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை கழுத்தில் மாட்டிக்கொண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து மனு அளித்தனர். மனுவில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக 52 குடும்பத்தினர் அப்பகுதியில் குடியிருந்து வருவதாகவும், சாலை விரிவாக்கம் என்ற பெயரில் தங்களை காலி செய்ய சட்டமன்ற உறுப்பினர் தூண்டுதலின் பேரில் அதிகாரிகள் செயல்படுவதாக குற்றம் சாட்டி மனு அளித்தனர். மேலும் இது சம்பந்தமாக பலமுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து மனு அளித்தும் பயனில்லை. எனவே தாங்கள் வாழ வழியில்லாததால் கைலாஷ் தீவுக்கு அனுப்பி வைக்குமாறு கோரிக்கை விடுத்து தங்களது ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு மற்றும் வாக்காளர் அடையாள அட்டையை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்தனர். மேலும் அவர்களின் கோரிக்கையை கேட்டுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தும் அதனை அவர்கள் ஏற்காமல் குறைதீர்ப்பு கூட்டத்திலிருந்து வெளியேறினர். புதுச்சேரி அரியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை பள்ளி முடிந்து வீடு செல்லும் பொழுது அவர்களுக்குள் ஏற்பட்ட வாய் தகராறு முற்றி ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டார்கள். கீழே கிடந்த கட்டையை எடுத்து அவர்கள் தாக்கிக் கொண்டதை அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் வீடியோ எடுக்கின்றார். அப்பொழுது ஒரு மாணவன், நாங்கள் இருவரும் அண்ணன் தம்பிகள், நாங்கள் அடித்துக் கொள்வோம், எதற்கு வீடியோ எடுக்கிறீர்கள் கேள்வி கேட்கின்ற நிலையில் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துகின்றனர். இந்த நிலையில் மாணவர்கள் தாக்கிக் கொள்ளும் வீடியோ தற்பொழுது வைரலாக பரவி வருகின்றது. இது தொடர்பாக புகார் ஏதும் வராத காரணத்தால் எந்த வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை என வில்லியனூர் போலீசார் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி கருவடிக்குப்பத்திலிருந்து முத்தியால்பேட்டை செல்லும் வழியில் உள்ள பெட்ரோல் பங்க் அருகே நேற்று முன்தினம் இரவு 50 வயது மதிக்கத்தக்க நபர் சாலை ஓரத்தில் தலையில் பலத்த காயத்துடன் இருந்தார். அவரை கண்ட அக்கம் பக்கத்தினர் ஆட்டோவில் ஏற்றி புதுவை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அப்பொழுது அவர் 4 பேர் தன்னை தாக்கியதாக கூறி பின்னர் திடீரென மயக்கமடைந்தார். அவர் யார், எந்த ஊர் என்று சரியாக தெரியாத நிலையில் அவரை மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு சென்ற லாஸ்பேட்டை போலீசார் சிகிச்சை பெற்று வந்தவரிடம் விசாரிக்க சென்ற பொழுது மயக்க நிலையில் இருந்துள்ளார். இந்நிலையில் அவர் திடீரென நேற்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததை தொடர்ந்து அவரது மரணம் குறித்து விசாரிக்க சம்பவ இடத்திற்கு போலீசார் சென்றபொழுது விசாரணையில் இறந்த நபர் அங்குள்ள சாலையோர கடையில் உணவு சாப்பிட்டுவிட்டு சென்றதும் பின்னர் நீண்ட நேரம் கழித்து அந்த பகுதியில் தலையில் அடிபட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்ததை பொதுமக்கள் பார்த்ததும் தெரிய வந்தது. எனவே 4 பேர் அவரை தாக்கி கொலை செய்திருக்கலாமா என்ற கோணத்தில் லாஸ்பேட்டை ஆய்வாளர் வெங்கடாச்சலபதி தலைமையிலான போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டார்கள். அதன்படி இந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமரா பதிவு காட்சிகளை சோதனை செய்ததில் உணவு சாப்பிட்டு விட்டு வந்த அந்த நபர் சாலை உரத்தில் படுத்திருந்த காட்சியும், சிவாஜி சிலையிலிருந்து வந்த வெள்ளை நிறத்தில் ஆன கார் அந்த பகுதியில் வளைந்து திரும்பும் பொழுது காரின் பின்பக்க டயர் அவர் மீது ஏறி இறங்கியது போன்ற காட்சிகள் சிசிடிவிகளில் பதிவாகியிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். இறந்த நபர் டாக்டர்களிடம் 4 பேர் தன்னை தாக்கியதாக அனுமதிக்கப்பட்ட பொழுது தெரிவித்த நிலையில் அவரது இறப்பில் இதுவரை போலீசார் ஒரு முடிவுக்கு வரவில்லை. எனவே அது கொலையா அல்லது விபத்தா அல்லது தாக்கியவர்கள் அவர் மீது வேண்டுமெனே காரை ஏற்றினார்களா என பல்வேறு கோணத்தில் தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகர் பகுதியில் கடந்த மார்ச் மாதம் 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு வாய்க்காலில் வீசப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் அதே பகுதியைச் சேர்ந்த கருணாஸ் என்ற வாலிபரையும் விவேகானந்தன் என்ற முதியோரையும் காவல்துறையினர் கைது செய்து காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கின் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் முதியவர் விவேகானந்தன் தற்பொழுது சிறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது. கடந்த மார்ச் 5ஆம் தேதி கைது செய்யப்பட்ட இருவரும் காலப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் இருவருமே பலமுறை காலப்பட்டு மத்திய சிறையில் தற்கொலை முயற்சிகளில் ஈடுபட்ட நிலையில் இவர்களை கண்காணிப்பதற்காகவே தனியாக காவலர்கள் நியமிக்கப்பட்டிருந்தனர். இருப்பினும் தொடர்ந்து விவேகானந்தன் பல்வேறு வகையில் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு வந்தார். குறிப்பாக சோப்பை சாப்பிடுவது, சட்டையால் கழுத்தை இறுக்கிக் கொள்வது என பல வகைகளில் தொடர்ந்தவர் தற்கொலை முயற்சி செய்து வந்த நிலையில் காவலர்கள் அவரை மீட்டு பாதுகாப்பு அளித்து வந்தனர். இந்நிலையில் இன்று காலை விவேகானந்தன் சிறையில் உள்ள கழிப்பறையில் தனது துண்டால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்.
இதனை கண்ட சிறை அதிகாரிகள் அவரது உடலை மீட்டு காலாப்பட்டு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒருங்கிணைந்த அதிமுக கடலூர் மாவட்டம் சார்பில் மறைந்த சுதந்திர போராட்ட வீரர் SS ராமசாமி படையாச்சியார் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் MG சம்பத், தெற்கு மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன், மேற்கு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அருள்மொழி தேவன், கிழக்கு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் AK பாண்டியன், முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முருகன், மீனவர் அணி மாநில இணை செயலாளர் KN தங்கமணி, கடலூர் மாவட்ட அவைத்தலைவர் சேவல் GJ குமார் மற்றும் அதிமுக தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி அரசின் மூலம் கிராமப்புற மக்களின் நலன் கருதி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் 100 நாள் வேலை திட்ட பணி வழங்கப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக மங்கலம் தொகுதிக்குட்பட்ட மணக்குப்பம் கிராமத்தில் உள்ள மலட்டாற்றின் மேற்கு பகுதியில் கரையை பலப்படுத்துதல் பணிக்காக 33,94,000 ரூபாய் செலவிலும், சிவராந்தகம் கிராமத்தில் ஏரியை ஆழப்படுத்துதல் பணிக்காக 39,56,000 ரூபாய் செலவிலும், தனத்துமேடு ஏரியின் தெற்கு தொகுதியை ஆழப்படுத்துதல் பணிக்காக ரூபாய் 19,09,000 செலவிலும், உருவையாறு ஏரியின் மத்திய பகுதியை ஆழப்படுத்துதல் பணிக்காக 28,62,000 ரூபாய் செலவிலும், அரையூர் ஏரியின் தெற்கு பகுதியை ஆழப்படுத்துதல் பணிக்காக 19,51,000 ரூபாய், MN குப்பம் வாய்க்காலை தூர்வாரும் பணிக்காக 9,82,000 ரூபாய் செலவிலும், கோட்டைமேடு சங்கராபரணி ஆற்றின் கரையை பலப்படுத்துதல் பணிக்காக 39,59,000 ரூபாய் செலவிலும் மற்றும் மங்கலம் தொகுதியில் உள்ள கிராமங்களில் 2,09,00,000 ரூபாய் செலவில் 100 நாள் வேலை திட்ட பணியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேயன், செயற்பொறியாளர் ஸ்ரீனிவாசன், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் ராமச்சந்திரன், பணி ஆய்வாளர் மாறன், கிராம திட்ட ஊழியர்கள் மற்றும் NR காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநிலம் மங்கலம் தொகுதிக்குட்பட்ட ஆனந்தபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள ஆனந்தமுத்துமாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா கடந்த வெள்ளிக்கிழமை முதல் கால யாக பூஜையுடன் தொடங்கியது. பூர்ணஹோதி, 2ஆம் கால பூஜை, 3ஆம் கால பூஜை, 4ஆம் கால பூஜை நடத்தப்பட்டு யாகசாலையில் இருந்து கலசம் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு விமான கோபுரத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து கோவில் மூலவருக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு சுவாமிக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேக விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பின்னர் அனைவருக்கும் அன்னதானத்தினை கோவில் நிர்வாகிகள் வழங்கினர். புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்ல விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 2 தினங்களாக 25வது வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு பொறியாளர் தினம் இன்னோவேட்டர்ஸ் தினமாக கொண்டாடப்பட்டது. தேசிய அளவிலான இப்போட்டியில் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ராஜலட்சுமி பொறியியல் கல்லூரி, மகேந்திரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கொங்கு பொறியியல் கல்லூரி, வேல்டெக் பல்கலைக்கழகம், டாக்டர் மகாலிங்கம் கல்லூரி போன்ற 50க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் 350க்கும் மேற்பட்ட செயல் திட்டங்களை சமர்ப்பித்தனர். தேசிய அளவிலான இப்போட்டியில் சிறந்த செயல் திட்டங்களை சமர்ப்பித்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ரூபாய் 1,00,000 பகிர்ந்தளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மனிதவள இணை மேலாளர் டெக் மகேந்திரா, சென்னை அருண் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறந்த செயல் திட்டங்களை சமர்ப்பித்து மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார். ஸ்ரீ மணக்ல விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் அவர்கள் தலைமை வகித்தார். செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கல்லூரியின் இயக்குநர் முனைவர் VSK வெங்கடாஜலபதி அவர்கள் வரவேற்புரையாற்றினர். கல்லூரியின் மேலாண் இயக்குநர் தனசேகரன் அவர்கள் தமது உரையில் உலகளவில் நமது மாணவர்களின் கண்டுபிடிப்பு மற்றவர்களுக்கு ஒரு சிறந்த முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த ப்ராஜெக்ட் போட்டிகள் நடத்தப்படுகின்றது என்று மாணவர்களை ஊக்குவித்தார். அவரை தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் பேசுகையில் மாணவர்கள் 3 விஷயத்தை மனதில் கொள்ள வேண்டும்.
ஒன்று கற்றறிதல், 2 நல்லொழுக்கம், மற்றொன்று கூட்டுப்பணி. இவை அனைத்தும் மாணவர்களின் எதிர்கால முன்னேற்றத்திற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்று கூறி மாணவர்களை வாழ்த்தினர். நிகழ்ச்சியில் அனைத்து டீன்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சியின் நிறைவாக அகாடமிக் டீன் முனைவர் எஸ். அன்புமலர் அவர்கள் நன்றி உரை வழங்கினார். ஸ்பைடர் விளையாட்டுக் கழகம் சார்பாக 40ஆம் ஆண்டு மாநில அளவிலான கைப்பந்தாட்ட போட்டி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள மைதானத்தில் நடைபெற்றது. 4 நாட்கள் நடைபெற்ற போட்டியில் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து 50க்கும் மேற்பட்ட அணிகள் விளையாடினர். இதில் கருவடிக்குப்பம் ஸ்பைடர் அணி மற்றும் தமிழ்தாய் அணி இறுதிப் போட்டியில் மோதியது. இதில் ஸ்பைடர் அணி வெற்றி பெற்று முதலிடத்தை பிடித்தது. இதனை அடுத்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு விளையாட்டுக் கழகத்தின் தலைவரும் காலப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான கல்யாண சுந்தரம் பரிசு வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து வெற்றி பெற்றதை விளையாட்டு வீரர்கள் மைதானத்தில் நடனமாடி தங்களின் உற்சாகத்தை வெளிப்படுத்தினார்கள். புதுச்சேரி அரியங்குப்பம் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தில் 334ஆம் ஆண்டு பெருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. ஆண்டு பெருவிழாவை ஒட்டி நாள்தோறும் காலை மற்றும் மாலை 2 வேளைகளிலும் சிறப்பு திருப்பலி நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. முன்னதாக சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்டு ஆடம்பர தேரில் அன்னையின் சுரூபம் வைக்கப்பட்டு தேர்பவனி நடைபெற்றது. பங்குத்தந்தை ரொசாரியோ தலைமையில் நடைபெற்ற ஆடம்பர தேர் பவனியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் உள்ளிட்ட ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு அன்னையின் பாடல்களை பாடிப்படி தேர்பவனியில் கலந்து கொண்டார்கள். எங்களை ஆஸ்வதிக்கின்ற அன்னையை வாழ்க, ஆண்டவரை தங்கியிருப்பவரை வாழ்க, காண வந்து புதுச்சேரி அரசு சமூக நலத்துறையின் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இருசக்கர வாகனம் வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் முத்தியால்பேட்டை பகுதியில் தகுதியுடைய மாற்றுத்திறனாளிகள் சுமார் 7 நபர்களுக்கு இருசக்கர வாகனம் வழங்கும் விழா முத்தியால்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பயனாளிகளுக்கு இருசக்கர வாகனத்தை வழங்கினார். திடீரென யாரும் எதிர்பார்க்காத வகையில் மாற்றுத்திறனாளிகளுடன் பயணம் செய்து வாகனத்தின் தரத்தையும் மற்றும் அவர்களுக்கு பெட்ரோல் பங்க் சென்று வாகனத்தில் பெட்ரோல் நிரப்பி வழி அனுப்பி வைத்தார். இதை பார்த்த பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சட்டமன்ற உறுப்பினரை பாராட்டினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி எஸ்டிபிஐ கட்சி சார்பில் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டம் சுல்தான்பேட்டை எம்ஜிஆர் சிலை அருகில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் வழக்கறிஞர் பர்கத்துல்லா, செயலாளர் ரபிக் மன்சூர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இஸ்லாமிய பிரச்சார பேரவை செயலாளர் பக்ருதீன் ஆகியோர் ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன உரை நிகழ்த்தினார்கள். இந்த நிகழ்வில் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில துணைத் தலைவர் அனிஃபா, பொருளாளர் முகமது காசிம், கிழக்கு மாவட்ட தலைவர் ஷாஜகான், மேற்கு மாவட்ட தலைவர் முகமது ஃபாரூக், நெல்லித்தோப்பு தொகுதி செயலாளர் சலீம், எஸ்டிபிஐ கட்சியின் உறுப்பினர்கள், விமன் இந்தியா மூவ்மெண்ட் நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.